ஹாய் மக்களே, ஒருத்தங்க கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, அக்கா அடுப்புக்கு மேல ஒரு பெரிய பானை ஒன்று வச்சிருக்கீங்க, சின்ன பானை ஒன்று வச்சிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க, அது எதுக்காக வச்சிருக்கீங்க, அந்த பெரிய பானையெல்லாம் எப்படி நீங்க வந்து கழுவுவீங்க, எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி பானை இங்க எல்லாரு வீட்டு அடுப்புலையுமே இருக்குங்க. இந்த பெரிய பானை வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, அது ஃபுல்லா தண்ணி பிடிச்சி போட்டுப்போம். இப்போ நம்ம வீட்டில் நாங்கள் 4 பேர் 5 பேர் இருக்கோம் அப்படின்னா குளிக்கிறதுக்கு இந்த பானையில் உள்ள தண்ணியை தான் யூஸ் பண்ணுவோம். அந்த சின்ன பானை வந்து குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதுல தண்ணி ஃபில்டர் பண்ணி போட்டுட்டு அதை வந்து குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த பெரிய பானை வந்து குளிக்கிறதுக்கு, ரெஃப்ரெஷ் ஆகுறது, அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த பானையை வந்து டெய்லி கழுவிடுவோங்க. சூடா பானையில் இருக்க தண்ணி சூடாக இருக்கும்போது அதை தண்ணியை ஊற்றிட்டு வெறும் பானை சூடாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சூடாக இருக்கிற டைம்லேயே அதை விளக்கணும் அப்படின்னா விளக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், தேய்க்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அந்த அடுப்பு கறி எல்லாமே ஈஸியாக மாறிடும். அதனால தான் இப்போ சூடாக தண்ணி இறக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பானையை வந்து கழுவுறேன். இது கழுவுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க. இங்கே எதுக்கு இந்த மாதிரி ஈயப்பாத்திரம் அதிகமாக நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, விறகடுப்பில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, விறகடுப்பில் வைக்கும்போது ஈயப்பாத்திரத்தில் கறி பிடிச்சா மட்டும்தான் அது விளக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில்வர் பாத்திரம்லாம் கறி பிடிச்சிச்சு அப்படின்னா கழுவுறதுக்கும் லேட் ஆகும், அதுவும் இல்லாமல் அது சூடாகிறதுக்கும் லேட் ஆகும். அந்த பாத்திரம் வந்து சீக்கிரம் டேமேஜ் ஆயிரும். ஆனால் இந்த பாத்திரம் வந்து அப்படி கிடையாது. அதனால தான் இந்த மாதிரி பாத்திரங்கள் இங்கே யூஸ் பண்ணுறோம். நான் ஊருக்கு போகும்போதெல்லாம் அம்மா எப்போதுமே எனக்கு ஏதாவது ஒரு சில்வர் பாத்திரம் இல்லைன்னா வெங்கல பாத்திரம் எடுத்து கொடுத்துருவாங்க. ஆனால் அதை கொண்டு வந்து அப்படியே பத்திரமா வச்சிருவேன். அதை யூஸ் பண்ணக்கு நமக்கு இங்கே எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிறதுனால அப்படியே வச்சிருக்கோம். இதுதான் வெண்ணி பானை. இப்போ அதை ஆல்மோஸ்ட் கழுவிட்டேன். ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிட்டு அடுப்பில் தூக்கி போடணும். அடுப்பு ஆல்ரெடி நல்லா தொடச்சிட்டு இதுக்கப்புறமா சின்ன பானையை வந்து கழுவணும். இது வந்து நாங்கள் டெய்லி கழுவிடுவோங்க. பெரிய பானையும் கழுவிடுவோம், சின்ன பானையும் கழுவிடுவோம். இந்த பெரிய பானையெல்லாம் தண்ணி வந்து மண்டியாக இருக்கும் பார்த்தீங்களா, அதனால எப்போதுமே கழுவிடுவோம். இப்போ தண்ணி வந்து ஃபுல்லாகிட்டு அதை தூக்கி அடுப்பில் போடணும். சின்ன பானையில் இருக்க தண்ணியும் மாற்றிட்டு இப்போ அதையும் வந்து விளக்க போகிறேன். ஸோ இப்படி தான் இந்த பானைகளை வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். உள்ளேயே நான் தண்ணி பிடிச்சிருவேன். உள்ளே தண்ணி வந்துச்சு அப்படின்னா உள்ளேயே வச்சு கழுவிட்டு வாஷ் பேஷன்லேயே கழுவிட்டு அப்படியே தூக்கி போட்டுருவேன். உள்ளே தண்ணி வரல அப்படின்னா வெளியில் வச்சு தான் கழுவணும். இப்போ தண்ணி ஃபுல்லாகிருச்சா, அதை தூக்கி அப்படியே அடுப்பில் போடணும். இதெல்லாம் நாங்கள் நிறைய டைம் அந்த பானையெல்லாம் தூக்கி பழகியாச்சு. அதனால அது வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. இதுக்கப்புறம் அந்த குட்டி பானையை வந்து விளக்கணும். ரெகுலராக தீ எரிஞ்சிட்டே இருக்கிறதுனால பாத்திரம் வந்து எப்படியும் கரியாக தான் செய்யும். ஆனால் இந்த சின்ன பானை வந்து கொஞ்சம் வெயிட்டானது, கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக தான் எடுத்தது, ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி தான் எடுத்தோம். அதுலேயும் சுடு தண்ணியை பிடிச்சி போட்டோம் அப்படின்னா குடிச்சிக்கலாம் அப்படின்ற பட்சத்தில். ஸோ இதனால தான் நாங்கள் வந்து இந்த பெரிய பானையும் சின்ன பானையும் யூஸ் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ மக்களே.